ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விடியல் கோலங்கள். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஜாக்ஃப்ரூட் பாயாசம். இதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிட்டு 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அடுத்து தேங்காய் குட்டி குட்டியான இருக்கிற தேங்காவை அதில் சேர்த்து நல்லா ப்ரௌன் கலர் வர வரை நறுக்கிக்கோங்க. இதுலேயே கேஷ்யூ நட்டும் நான் போட்டிருக்கேன். ரெண்டையும் சேர்த்து இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வந்தவுடனே தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தனி பிளேட்டில். அதுக்கடுத்து நான் 1 கப் மெஷர்மெண்ட்டில் ஜாக்ஃப்ரூட்டை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். பலாப்பழத்தை அதை நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரையும் நல்லா வதக்கிட்டு நம்ம ஒரு மிக்சியில் இது ஆறின பிறகு ஒரு மிக்சியில் போட்டு நல்லா ஒன்றும் பாதியுமாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணோன்னே அதே பாத்திரத்தில் நம்ம பேஸ்ட் பண்ணதை ஊற்றி அதுக்கு நான் 1/2 கப் அரைக்கும் போது தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கடுத்து இன்னும் 1 கப் மொத்தம் 1.5 கப் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. அந்த லைட்டாக கொதி வந்த உடனே 1/2 கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்த உடனே 3 ஏலக்காவை நல்லா தட்டி வச்சுருக்கேன். அந்த கொதிக்கிற இதுலேயே அந்த 3 ஏலக்காவையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்த உடனே நல்ல பபுள்ஸ் வந்துடும். பபுள்ஸ் வந்தோடனே நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா முந்திரி பருப்பை, இதையும் சேர்த்து நெய்யவும் தேங்காவையும் சேர்த்து வச்சுக்கோங்க. வச்சு நல்லா பபுள்ஸ் வந்து இறங்கும். அப்போ நம்ம 1/2 கப் காய்ச்சி ஆற வச்ச பாலை இதை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இது லைட் எல்லோ கலர் வந்த உடனே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஜஸ்ட் 2 மினிட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். உங்கள் ஆதரவில் தான் இருக்குது. லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.